சாய் வித் சித்ரா. அடுத்த சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் இயக்குனரும் நடிகை தேவிகாவின் கணவருமான தேவதாஸ். ஒரு உதவி இயக்குனராக கமல்ஹாசனுடைய முதல் படமான களத்தூர் கண்ணம்மாவிலே தன்னுடைய திரைப்பயணத்தை தொடங்கிய தேவதாஸ் பாவ மன்னிப்பு, பாலும் பழமும் போன்ற பல திரைப்படங்களிலே பீம்சிங்கிடம் உதவி இயக்குனராக பணியாற்றியது. தன்னுடைய முதல் படமான வெகுளிப்பெண்ணிலேயே தேசிய விருதினை பெற்ற தேவதாஸ் நடிகர் திலகம் சிவாஜி, நடிகர்கள் எம்.ஆர். ராதா உட்பட மூத்த கலைஞர்களோடு தான் பழகிய அனுபவங்களை பற்றியும் தேவிகாவோடு தான் நடத்திய திருமண வாழ்க்கையை பற்றியும் பல தகவல்களை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சாய் வித் சித்ரா. உங்க அப்பாவை பத்தி முதல்ல கொஞ்சம் சொல்லுங்க. எங்கள் அப்பா நூல் வியாபாரம் பண்ணி நல்லா சம்பாதித்தேன். சினிமா தொழிலுக்கு வரணும்னு முதல்ல சினிமா கட்டணும்னு சொல்லி நினச்சாங்க. நான் டாக்டராகத்தான் விரும்பினேன். ஓஹோன்னு வாழ்ந்த எங்கள் குடும்பத்தில் ஒன்றுமில்லாமல் ஆயிடுச்சுங்க. எங்கள் அப்பா எஸ்வி சகஸ்ரநாமம், கிருஷ்ணன் பஞ்சு எல்லாம் சேர்ந்து கண்கள்னு ஒரு படம் எடுத்தாங்க. 100வது நாள் விழாவுக்கு எம்ஜிஆர் பார்த்து எம்ஜிஆர் வச்சு படம் ஆரம்பிச்சிங்களா? ஆரம்பித்து ஒரு சாங் எடுத்தோம். அதுக்கப்புறம் கிருஷ்ணன் பஞ்சு டைரக்டர் பீம்சிங் சார் மதுரைக்கு வந்தால் எங்கள் அப்பாவை பார்க்காம போக மாட்டேன். அப்படி பாகப்பிரிவினைக்கு 100வது நாள் வந்திருக்கும்போது நான் என் கூட அசிஸ்டண்ட்டாக வச்சுருக்கேன். அருமை. ஏவிஎம் களத்தூர் கண்ணம்மா. இப்போ ஜெமினி கணேசன், சாவித்திரிலாம் முதல் படத்தில் எப்படி பழகினாங்க உங்ககிட்ட? ஜெமினி கணேசன் எல்லார்ட்டையும் ரொம்ப பழகுவாங்க. ஆனால் ஜெமினி கணேசனுக்கு அப்போது முதல்ல சிவாஜி எப்போ பார்த்தீங்க? சிவாஜியே எங்கள் வீட்டுக்கு 52 பராசக்தி ஷூட்டிங்கில் கிருஷ்ணன் பஞ்சு சார் கூட்டி வந்தாங்க. ஓ, பங்க்சுவல்னா அந்த மாதிரி அவர்கிட்ட தான் கற்றுக்கணும். அது கரெக்ட். 7 மணி ஷூட்டிங்க்கு 5 மணிக்கு காத்துட்ருப்பார். ஒரு தடவை என்ன ஆகி போச்சு, பாவ மன்னிப்பு படப்பிடிப்பில் உங்களால் மறக்க முடியாத சம்பவம்னா எதை சொல்லுவாங்க? எம்.ஆர். ராதான்னு சிவாஜி. அதில் எப்படின்னா எங்கள் டைரக்டர் முக்கியமான சீன்களில் தனித்தனியாக கூப்பிட்டு 2 பேரும் பாசமலர் படப்பிடிப்பின் போது உங்களால் மறக்க முடியாத இன்சிடென்ட் எதாவது இருக்கா? படத்தில் கிளைமேக்ஸில் அண்ணனும் தங்கச்சியும் செத்து போகிற மாதிரி ஒரு சீன். அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப எமோஷனாக போயிடணும்னு நிப்பாட்டி வச்சுட்டாங்க. அந்த நேரத்தில் யாரெல்லாம் அப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க உங்க கூட? திருமலை சார், மகாலிங்கம், எஸ். ராமநாதன், சடகோபன், அப்புறம் ராமநாதன் சார் கோவிச்சிட்டார். ஆக்சுவலாக போனால் போகட்டும் போடா எடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்போ சரோஜா தேவி படத்தில் நடிக்கிறாங்க. பப்பிமா கல்யாணம். சிவாஜி கல்யாணத்துக்கு போகல. 5:30 மணிக்கு ஆரம்பித்து 2 மணிக்குள்ளே முடிச்சுவிட்டோம் பாட்டை. ரஷ்ஷு போய் பாட்டு பார்த்தோம்னா 3 அடி நான் சிங்க். எம்.ஆர். ராதா நல்லா பழகுவார் அவங்கக்கிட்ட. கண்டினியூட்டியில் ஒரு விபூதி இப்படி போட்டிருந்தார். இந்த இடத்துல அண்ணே அந்த விபூதி இங்கே போட்டிருந்தீங்க. எங்கள் பீம்சிங் சாருக்கு நிறைய நல்ல மரியாதை, நல்ல படங்கள் ஓடி. ஆமாம், இல்லை 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ வெற்றி. ஆமாம், ஆக்சுவலாக அவர் ஒரு தடவை இப்போ எவ்வளோ சம்பளம் உங்களுக்கு ஒரு படத்துக்கு? 150 ரூபா, கடைசியில் 200 ரூபா. பாவ மன்னிப்புக்கு ரிலீஸுக்கு அசிஸ்டண்ட்டுக்கெல்லாம் வடபழனி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னால் ஒவ்வொரு கிரவுண்டு நிலம் வாங்கி கொடுத்தார். எனக்கு வாங்கி கொடுக்கல. பாவ மன்னிப்பு படப்பிடிப்பின் போது தேவிகாவோட எப்போவாது பேசியிருக்கீங்களா? மேக்கப் ரூம் போனோம்னா எங்கள் அம்மா எனக்கு இப்போ கொடுமைப்படுத்துறதுனால நான் தற்கொலை பண்ணிக்குவேன், வேண்டாமா. அதுக்கப்புறம் அவங்க ஷூட்டிங் நடக்கும்போதெல்லாம் இதை மறைமுகமாக பேசிக்கிட்டே இருக்கும். சாந்திங்கிற படத்தில்
காதில் மாட்டிக்கிச்சு இந்த மாலை. அதை எடுக்க போனேன். பார்த்தீங்களா, என் மேலே அன்பு இல்லைன்னு சொல்லி இந்த காது பட்டுருந்தாங்க. எங்கே நடந்தது உங்கள் திருமணம்? திருப்பதியில். ஆனால் அதே கல்யாணத்தில் சண்டை போட்டு திருமணம் ஆன பிறகு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? ஆரம்பத்திலேருந்தே ஏதோ கல்யாணம் பண்ணிட்டா அவளுக்கு ஒரு நல்ல வேலைக்காரங்க மாதிரி ஒன்று நினச்சிருந்தாங்க. அது என்னுடைய தொழிலுக்கு ஒத்துக்கலை. என்னால் அவள் தான் நல்லா சம்பாதிச்சா, நான் சம்பாதிக்கல. எனக்கு என்ன தேவிகா புருஷங்கிற ஒரு பட்டப்பெயர். உங்கள் மனைவியை அந்த படத்தில் டைரக்ட் பண்ண அனுபவத்தை சொல்லுங்கள். டைரக்ட் பண்ணும்போது கூட அதிகாரம் பண்ணாங்க. ஆக்சுவலாக கிளைமேக்ஸ் எடுக்கும்போது இந்த 5 வருடத்தில் நீங்கள் அன்பாக ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்த காலகட்டமே இல்லையா? ஏதோ குழந்தை பெற்றுக்கணுங்கிறதுக்காக பெற்றுக்கிட்டா. அந்த குழந்தைக்கும் என்னை பார்க்க விடாமல். உங்களுடைய முதல் பட அனுபவத்தை சொல்லுங்கள். எனக்கு ஒன்றுமே அந்த பதட்டம் கிடைக்கல. கான்ஃபிடெண்ட்டாக பொறுமையாக எடிட்டிங் தெரிஞ்சதுனால நல்லா பண்ணி, அதுலேயும் ஒரு தொந்தரவு நடந்தது. எஸ் வரலட்சுமா டாக்டர் அம்மா நடித்தாங்க. 300 நாள்னு ஒரு படம் எடுத்தேன். அந்த தாய்மையை பற்றி ஒரு கதை. புருஷன் பொண்டாட்டி இல்லாமல் குழந்தை வேற ஒருத்தருக்கு. எந்த காலகட்டத்தில் உங்களுக்கும் தேவிகாக்கும் விரிசல் வந்தது? அதாவது வீட்டை எழுதி வாங்கி என்னை தூக்கி வெளியே போட பார்த்தா, ஆளை வச்சு அடிக்க பார்த்தா. அதாவது வெகுளிப்பெண்ட லாபத்தில் 1.25 லட்சம் ரூபா நிலம் 3 கிரவுண்டு இது. இந்த அம்மா காலைல அதில் செலவு பண்ணல. தேவிகா கிட்ட நல்ல குணமே இல்லைன்னு சொல்ல வரீங்களா? அப்படி என் மேலே ஆசையாக இருந்தால் என்னோட கடைசி வரைக்கும் வந்துருக்கலாம். இன்னும் அந்த வெறுப்பு ஊறி இருக்கா அவங்க பெண்ணுக்கிட்ட? 5 வயசில் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதுதானே இருக்கும். உங்கள் அப்பன் குடிகாரன், பொம்பளை பொறுக்கி. பொண்ணு கேஸ் போட்டா மேலே. இந்த இடம் எங்கள் அம்மா எனக்கு சொந்தம். நான் போய் முன்னால் உட்காந்து, அப்போ ஐயப்பன் ட்ரெஸ்ட் நான் தள்ளி உட்காருங்க, நீங்கள் யாருங்கன்னு கேட்டேன். கணக்கா உங்கள் பொண்ணு அதை நல்வழிப்படுத்தி நீங்கள் தானே திருத்தணும். ஒரு தகப்பங்கிட்ட என்ன பேசுகிறதுன்னே கிடையாது. அவள் என்ன கேள்வி கேட்டா தெரியுமா? அவங்களும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு திருமணம் இல்லை, இவ்வளோ சொத்து சுகம் இருக்குது, அதை அனுபவிச்சாங்களான்னா இல்லை. முதல்ல படிப்பு இல்லைங்க. நான் படிக்கணும்னு தான் சொன்னேன். அதுக்கும் கேஸ் போட்டேன். முதல்ல பொண்ணு, அவங்க வக்கீல் தேவிகா. என்றைக்காவது ஒரு நாள் நம்ம பெண்ணோட இல்லாமல் இப்படி தனியாக இருக்குமேன்ற ஒரு ஏக்கம் உங்களுக்கு வந்திருக்கா இல்லையா? நான் நினைக்காம இல்லை. நான் நினைக்காம இருந்தான்னா. உங்களுடைய மன முறிவுக்கு அப்புறம் மீண்டும் ஒரு திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணலையா? நான் எப்போ தப்பு பண்ணுவேன்னு தேவிகா காத்துக்கிட்டு இருந்தான். ஒய்ஃப் கன்சென்ட் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கணும். ஆமாம்.